மனுஷன் மட்டும் தினமும் ஒரு 1000 நினைவுகளுக்கு எதிராக போராடி போராடி முன்னாடி போயிட்டே இருக்கான். அதுதான் நம்மளுடைய இயல்பாகவே இருக்குல்ல. இயற்கை அப்படி நடக்கிறதே இல்லை. தாது வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. கிரேட் ஃபெமைன் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இல்லை தாது வருடத்தின் பஞ்சம்னு போட்டிங்கன்னா அந்த பஞ்சத்தோட சீரியஸ்னஸ் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடத்துல டாக்குமெண்டடாக இருக்குது. வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு. இயற்கையும் பூமியும் எல்லாத்தையும் மறந்துடுச்சு. வறண்ட வைகையில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பொசுங்கி போன செடியெல்லாம் திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. மரம் தழைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பழசை மறந்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த மனுஷங்க மட்டும் சாவில்லாத வீடே இல்லை. மழை பெஞ்சாலும் திரும்ப தண்ணி வந்தாலும் திரும்பி சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு வேளையாவது 2 வேளையாவது சாப்பாடு கிடைச்சாலும் நம்மளை விட்டுட்டு போனவங்கள மட்டும் நினச்சிக்கிட்டே நிறைய பேர் பைத்தியம் ஆகுறாங்க. அந்த அந்த புலம்பல்கள்லாம் பஞ்சத்தில் இருக்கும்போது இருந்ததை விட இப்போ நிலைமை மறுபடியும் சரியானதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகுது. எல்லாருமே இந்த புலம்புறவங்க எல்லாருடைய மனசுலேயும் ஆறுதலுக்கு திரும்ப திரும்ப ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குஞ்சரத்தம்மாள். குஞ்சரத்தம்மாள் யாருன்னு பார்ப்போமே. குஞ்சரம் தாசி குலத்து பெண்மணி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நகரில் கொடிகட்டி பறந்த தாசி. பெரும் செல்வ செழிப்போடு இருந்தவள். மதுரை நகரம் மட்டுமல்லாமல் வேறு நகரத்தில் இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்தனர். வாழ்க்கையில் குஞ்சரத்தை ஒரு நாளாவது பார்த்துவிட வேண்டுமென வண்டி கட்டி வந்த மைனர்கள் பலர் உண்டு. பெருக்கெடுத்து ஓடும் இசை எனும் ஜீவநதியின் படித்துறையிலே அவளது வீடு இருந்தது. மந்திரப் பொடிகளை அரைத்து பூசப்பட்ட கட்டிடம் அது. சரவிளக்கும் கொத்து விளக்கும் வீட்டை வண்ணமயமாக்கி வைத்திருந்தன. காமத்தின் பாதங்கள் அவள் சொல்லும் ஜதிக்கேற்ப ஆடி களைத்து அடங்கும். அவள் காமத்தையும் கலையையும் ஆண்டு முடித்தவள். அவள் அளவிற்கு பொருள் சேர்த்த தாசி யாரும் இல்லை. வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இருந்த 2 பெரும் வீடுகளும் அவளுடையவைதான். எந்நேரமும் மிருதங்கத்தின் தாளமும் சலங்கையின் ஒலியும் கேட்டபடியே இருந்த அந்த பெரிய வீட்டிலிருந்துதான் அவள் தாது வருடம் துவங்கிய 2வது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தாள். கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்றத் துவங்கினாள். பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சை விசாலமான தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரெங்கும் காட்டுத்தீ போல் பரவியது. வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாறையாய் வர ஆரம்பித்தனர். தாயி, தெய்வம் தாயி நீ என சொல்லி மக்கள் அந்த கஞ்சியை வாங்கி குடிக்க முட்டி மோதிக்கொண்டு ஓடி வந்தனர். இவளுக்கு எதுக்கு இந்த வேலை? சேர்த்த சொத்தையெல்லாம் தெருவில் விட்டுட்டு போக போறா என்று பெருந்தனக்காரர்கள் பேசிக்கொண்டனர். அவளின் செய்கை அவர்களை கூசச் செய்தது. ஆனால் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் அவள் மீது பச்சாதாபப்படுவது போல திட்டி தீர்த்தனர். கஞ்சி ஊற்றும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. பரட்டை தலையும் எலும்பும் தோலுமாக துணி என்று சொல்ல முடியாத ஒன்று இடுப்பிலே சுற்றி இருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிவரிசையாக வந்து கொண்டிருந்தனர். ஒரு வட்டையில் துவங்கியது 3 வட்டையானது. அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை. தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது. அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே கால் கடுக்க நின்றனர். அகப்பை சத்தம் வரிசையில் நிற்கும் பாதங்களை முன் நகர்த்தியபடியே இருந்தது. ஏற்கனவே நகரத்தை விட்டு போன கூட்டம் போக எப்படியாவது தாக்குப்பிடித்து பஞ்சத்தை கடந்து விடலாம் என்று விடாபடியான வைராகியத்துடன் இருந்தவர்கள் குஞ்சரத்தை பற்றி கொண்டனர். உயிரை தக்க வைத்து பஞ்சத்தை தாங்க அவர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக வடக்கு ஆவணி மூல வீதியில் நின்ற வரிசை இருந்தது. சம்சாரித்தனம் செய்தவர்கள், உழவார பணி செய்தவர்கள், தெருக்களில் கூவி விற்பவர்கள் என எல்லோரும் வந்து நின்றபடி இருந்தனர். தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆனாலும் அவள் அடுப்பிலே விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு எரிந்து கொண்டிருந்தாள்.
குஞ்சரத்தின் இந்த துணிவுமிக்க செயல் நகரில் உள்ள பெரும் செல்வந்தர்களுக்கு மடாதிபதிகளுக்கும் மறைமுகமாக நெருக்கடியை தந்தது. அவர்களும் எப்போதாவது ஒரு நாள் கோவிலில் வைத்து சிறுதானங்களை செய்தனர். தாது வருடத்தின் 6வது வாரத்தில்தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார். ஒரு வகையில் குஞ்சரத்தின் செயல் அவரை அந்த முடிவை நோக்கி விரைந்து தள்ளியது. நகரில் 3 இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது. ஆனால் தினமும் மதிய வேளையில் நிச்சயிக்கப்பட்ட அளவே கஞ்சி காய்ச்சி ஊற்றப்பட்டது. நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தின் அடுப்பே கதி என இருந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அரசாங்க கஞ்சி தொட்டி வடக்காவணி வீதியில் நின்ற நெடும் வரிசையை பகுதி பிரித்து கொண்டது. கலெக்டர் சூழலை பயன்படுத்த திட்டமிட்டார். கஞ்சி தொட்டியை முன்வைத்து நகரில் 8 இடங்களில் குடிநீர் கிணறு தோண்ட திட்டமிட்டு பணிகளை துவக்கினார். மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை புகைவண்டி பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. உயிரை தக்க வைப்பதற்கான கஞ்சியை மட்டுமே ஊற்றி பெருங்கூட்டத்தை இப்பணியில் இறக்கினார். பல நூறு மைல் தூரம் தண்டவாளம் அமைக்கும் பணியில் பஞ்சப்பராரியான மக்கள் கூட்டமாக மண்ணை சுமந்து சென்றனர். கால் துட்டு பணத்திற்கு இரவு பகலாக பணியாற்றினர். வெள்ளை அதிகாரிகள் எந்நேரமும் வேலையை தீவிரப்படுத்தியபடி இருந்தனர். கணக்கிட முடியாத அளவு மனிதர்கள் பாறையை வெட்டவும் மண்ணை தோண்டவுமாக பாதை அமைத்து கொண்டிருந்தனர். காய்ச்சி வடுக்கும் குப்பரைகளையே கணக்கிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே மனிதர்களின் எண்ணிக்கை குறித்து கொள்ளப்பட்டது. எந்த சிறு கைமாறும் எதிர்பார்க்காமல் குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது. நாள் ஆக ஆக அடுப்பின் நெருப்பு சிறுத்தது. ஆனால் தாது வருடம் முழுவதும் அணையாமல் எரிந்தது. 13 மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது. அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையிலே போட்டாள். தங்கக்கல் பதித்த நகைகள், வெள்ளி நகைகள், முத்துக்கள், முத்துச்சரம், காசு மாலை, மோதிரம், ஒட்டியானம், மேகலை, சதங்கை, ஆபரண கொலுசு, தோடு, ஜிமிக்கி, மூக்குத்தி என எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்தி நின்ற நீண்ட வரிசைக்கு பசிப்பினி தீர்த்தது. மிக சிறந்த வேலைப்பாட்டுடன் கூடிய அணிகலன்கள் பிராமணர் வீடுகளுக்கும் வெள்ளாளர் வீடுகளுக்கும் கைமாறின. சரவிளக்கும் கொத்து விளக்கும் ரங்கூன் பல்லக்கும் நடுப்பட்டி ஜமீன் மாளிகையை அலங்கரித்தது. வண்ணங்கள் பூசப்பட்ட அந்த அபூர்வ கண்ணாடிக்குத்தான் எவ்வளவு கிராக்கி! கடைசியில் அது கோட்டையூர் மிராசுக்கு போனது. தொடர்ந்து அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது. வீடு முழுவதும் புகையடித்திருந்தது. வண்ணங்களால் நிரம்பிய வீடு சுவரெல்லாம் இப்பொழுது கரிப்பது படைந்திருந்தது. குஞ்சரத்திற்கு முன்பை விட இப்போது வீடு அழகாக இருந்ததாக தெரிந்தது. மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்கு அதை விற்க மனமே இல்லை. இவ்வளவு பெரிய வீடு நகரத்தில் எத்தனை இருக்கிறது என்பதை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பல ஆண்டு காலம் வாத்தியங்களின் இசை எதிரொலித்த நிலை கதவுகளை கொண்டது. தத்தை தையும் தத்தாம் கிடதக தாம் திதிம் தை தத்தை என அடவுகளின் சொற்களை பரணியில் இருந்து இறங்கி வந்து அடுப்பின் நெருப்பிற்குள் ஏறின. மேளத்தின் தோல் அதிர்வதைப் போல நெருப்பு அதிர்ந்து கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஊத்தக்கூடாதா தாயி என்ற குரல் 2வது வீட்டையும் விற்க வைத்தது. பின்னால் இருந்த சிறு ஓட்டு வீட்டுக்கு போனாள் குஞ்சரம். தாது கழிந்து 2வது மாதத்தில் அடுப்பு அணைந்தது. அவள் ஓட்டு வீட்டிற்குள் படுத்த படுக்கையானாள். யாரை பற்றி பேச யாரிடமும் எதுவும் இல்லாத கொடும்பஞ்சத்தில் கூட குஞ்சரத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள். அவள் முகம் மலர்ந்திருந்தது. தாய்மையின் பூரிப்போடு அவள் படுத்து கிடந்தாள். உணவேதும் செல்லவில்லை. நாட்கள் நகர்ந்தன. அரை மயக்கத்தில் இருந்து அவளுக்கு ஞாபகங்கள் அருந்து வந்து கொண்டே இருந்தன. தனது சிறு பிரயாதத்தில் சதிர் கற்றுக்கொள்ள முதலில் நட்டுவனார் வீட்டிற்கு போன ஞாபகம் வந்தது. அவருக்கு முன்னால் தரையில் நெல்லை உலர்த்தி அதன் மேல் நின்று கொண்டு பாடத்தை கற்றுக்கொள்ள துவங்கிய முதல் நாளின் நினைவு பசுமையாக இருந்தது. படுக்கையிலே படுத்து கிடந்தவள் தள்ளாடி எழுந்து போய் அந்த சிறுமியை தள்ளிவிட்டு கீழே பரப்பி வைத்திருந்த நெல்லையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து அரிசியாக்கி அடுப்பிலே இருந்த உலையிலே போட்டாள். இன்னொரு நாள் அதிகாலையிலே செய்தி நகரெல்லாம் பரவியது. தங்கள் வீட்டில் நடந்த இன்னொரு சாவாகத்தான் நகரவாசிகள் பலரும் கருதினர். மக்கள் சாறை சாறையாக வந்தனர். சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து குஞ்சரத்தை வெளியில் தூக்கிய போது வடக்கு ஆவணி வீதி கொள்ள முடியாத அளவு கூட்டம் நின்றது. கோவில் திருவிழாக்களை தவிர மதுரையில் மனிதர்களுக்கு கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என கலெக்டர் தனது குறிப்பிலே எழுதி வைத்தார். நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் அவளின் இரத்தமென நினைத்து
நினைவுகளின் வழியே கட்டிப் புரண்டு கதறி அழுதனர். அவள் நாதியற்றவர்களின் பெரும் தெய்வமானாள். எண்ணிலடங்கா மனித கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் வணங்கிச் செல்ல வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள உள் சந்துக்கு அலையலையாய் வந்து கொண்டிருந்தன. அவளுக்கு எதை படையலிட்டு வணங்குவது என தெரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். குஞ்சரத்தம்மாள்.